மாநாட்டு திடல் கிட்டத்தட்ட 250 ஏக்கர். நீங்க எதிர்பார்த்த கூட்டத்தை கூட்டிட்டத பார்க்க முடிஞ்சது. ஆனா, அந்த ரேம்ப் வாக் போனப்போ, உங்க தலைவர் விஜய் அவர்கள் ரேம்ப் வாக் போகும்போது ஒரு ஒரு சிக்கலான ஒரு சூழல் தான் நினைவுச்சு. விக்கிரவாண்டியில பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரீயா போயிட்டு வந்தாரு. ஆனா, இந்த மாநாட்டு திடல்ல 10 அடிக்கு கம்பிகள்லாம் போட்டும், அந்த ரேம்ப் வாக்ல தொண்டர்கள் சிலர் அத்துமீறி மேல ஏறுனாங்க. ஆனா, அவங்கள பவுன்சர்கள் கையாண்ட முறை சரியானத முறையா பார்க்கலாமா? அதாவது ரேம்ப் வாக்கில் தோழர்கள் ஏறி தலைவரிடம் வந்து கை கொடுப்பது, கச்சு துண்டை போடுவது, மாலையை போடுவது போன்ற நிகழ்வெல்லாம் நம்ம பார்க்க முடிந்தது. அது வந்து அன்பின் வெளிப்பாடு. அன்புக்காக லட்சக்கணக்கான கூட்டம் கூடியிருக்கிறது என்றால் அது தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட்டில் மட்டும்தான் கூடியிருந்தாங்க. இப்போ மற்ற கட்சியினுடைய மாநாடு என்பது, அதுவும் குறிப்பாக திமுகவினுடைய மாநாடு என்பதெல்லாம் எப்படி இருக்குன்னா, காசு கொடுத்து மக்களை கூட்டு வருவாங்க, சாப்பாடு கொடுத்து மக்களை கூட்டு வருவாங்க. ஆனால் காசு கொடுக்காமல், சாப்பாடு கொடுக்காமல், எதையுமே கொடுக்காம தானாக மக்களே தன்னியல்பாக தங்களுடைய சொந்த காசை போட்டு அவர்களே சமைத்து உணவெடுத்து வந்து இது எங்களுடைய குடும்ப விழா என்று லட்சோப லட்சக்கணக்கான மக்கள் வந்தார்கள் என்றால் அது தமிழக வெற்றி கழகத்தினுடைய மதுரை மாநாடு தான். அந்த மாநாட்டில் அன்பின் மிகுதியில் தலைவர் அவர்கள் அந்த ரேம்பில் நடந்து போகின்ற பொழுது அன்பை வெளிப்படுத்துவதற்காக தோழர்கள் வந்தாங்க. அப்போ தலைவரை பாதுகாக்க வேண்டிய கடமை கூட இருக்கிற பவுன்சருக்கு இருக்கு, தொண்டர்களை பாதுகாக்க வேண்டிய கடமை தலைவர் அவர்களுக்கும் இருக்கு. அந்த அடிப்படையில் தான் வந்து அந்த ரேம்ப் வாக்கில் வந்து தோழர்கள் மேலே ஏறினாங்க. கூட இருக்கிற அந்த பவுன்சர்கள் வந்து தலைவரை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவரை அரவணைச்சாங்க. அந்த அடிப்படையில் கூட ஒரு பையன் வந்து தவறி கீழே விழுந்துடுறாரு. அப்போது கூட எங்க தலைவர் அவர்கள் கண்டிச்சாங்க, பவுன்சரை கண்டிச்சாங்க. அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும், அந்த காட்சியை பார்த்தேன். கண்டிச்சாங்க. கண்டிச்ச பிறகு அந்த பவுன்சருடைய செயல்பாடை நீங்க பார்த்துருக்கலாம். அதன் பிறகு வரக்கூடிய தோழர்கள் எல்லாத்தையும் அமைதிப்படுத்தி, அமைதியான முறையில் நீங்கள் வந்து கட்சி துண்டை போடுங்க, அவருக்கு கை கொடுங்க என்று அமைதிப்படுத்தினாங்க. அப்போ எங்கள் தலைவர் அவர்கள் எங்கள் கட்சி தோழர்களை கீழே தள்ளிவிட்டு அந்த பவுன்சரையும் கண்டித்தார். அதை வந்து நேரலை வாயிலாக உங்களால் பார்க்க முடியும். அதனால் அன்புள்ளத்தோடு எல்லோரையும் நேசிக்கக்கூடிய தலைவராக அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. தோழர்களும் எங்கள் தலைவரை அன்பு செலுத்துகிறாங்க, எங்கள் தலைவரும் தோழர்களை அன்பு செலுத்துகிறாங்க. அந்த அன்பு என்பது நிரந்தரமாக எப்போதும் இருக்கும். இவ்வளவு நாளாக திரையில் பார்த்த ஒரு உச்ச நட்சத்திரத்தை நம்ம நேரில் பார்க்குறோம், நமக்கு பிடிச்ச ஒரு தலைவரை பார்க்குறோம், அவங்களோட அன்பின் வெளிப்பாடு புரியுது. அதே நேரத்தில் உங்கள் தலைவரை பாதுகாக்கக்கூடிய பவுன்சர்கள் வந்துட்டு ஒருத்தர் வந்து அரியலூர்காரர்னு நினைக்கிறேன், 2 பேர் மாறி மாறி பேசியிருந்தாங்க. விழுப்புரம் 2 பேர் பேசியிருந்தாங்க. அதில் ஒருத்தர் பொய்யா புகார் கொடுக்குறத பார்க்க முடியுது, வழக்கு பதிவு வரைக்கும் போகுது. இதை வந்து தொண்டர்கள் அப்படி போனாலும் ஒரு தலைவனா தன்னோட தொண்டர்களை பாதுகாக்கணும், ஒரு ஒழுங்குபடுத்தணும், ஒரு அரசியல் மயப்படுத்தணும்னு ஒரு இது தேவை இருக்கு இல்லைங்களா? ஏங்க ஒழுங்குபடுத்தி அரசியல் மயப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறோம். அதற்கான வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு. தோழர்களும் அரசியல் மயப்பட்டு ஆக்கப்பூர்வமாக மக்கள் பணியை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஒழுங்குபடுத்த வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? அரசுக்கு இருக்கு, காவல்துறைக்கு இருக்கு. காவல்துறையர் அங்கே என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? அவ்வளோ காவல்துறை பாதுகாப்பு வந்ததா சொல்றாங்கல்ல, என்ன பாதுகாப்பு நீங்கள் அங்கே உறுதி செய்தீங்க? அந்த ரேம்புக்கு கீழே எல்லாம் காவல்துறையினர் நின்று கொண்டிருந்தாங்க. அப்போ தோழர்கள் எல்லாம் எப்படி மேலே ஏறினாங்க? அப்போ ஏற விட்டு அங்கே வந்து ஒரு பிரச்சனையாக்க வேண்டும் என்று அரசு வந்து திட்டமிட்டு சூழ்ச்சி வேலைகளை ஈடுபட்டார்களா என்ற ஒரு கேள்வி நமக்கு வருது இல்லை? எங்கள் தோழர்கள் மிக தெளிவாக அரசியல் மயப்பட்டதுனால தான் அந்த மதுரை மாநாடு என்பது எந்தவித அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் மக்களே வியந்து பார்க்கக்கூடிய வகையில், தமிழ்நாடு தாண்டி இந்தியாவும் வியந்து பார்க்கக்கூடிய வகையில் மதுரை மாநாடு என்பது பிரம்மாண்ட வெற்றி மாநாடாக அமைஞ்சிருக்கு. அந்த வெற்றி மாநாடாக அமைவதற்கு காரணம் எங்கள் தோழர்கள் எல்லோரும் அரசியல் மயப்பட்டிருக்கிறாங்க. எல்லோரும் அமைப்பு ரீதியாக கட்டமைக்கப்பட்ட தோழர்களாக உருவாகி இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் அந்த மதுரை மாநாடு என்பது மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடாக அமைஞ்சது. வரும் காலங்களில் இது போன்ற சில தவறுகளை வந்து தவிர்க்கக்கூடிய வேலைப்பாடுகளும் நடந்து கொண்டு தான் இருக்கு.